ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து 5 இலை மூலிகை குழம்பு. என்னடா இது புதுசாக 5 இலை சொல்கிறாங்களே, ஏன்னா இது வீட்டில் வச்சுருக்க நம்ம இலை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ நான் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 வெத்தலை, நான் 3 இலை வந்து கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன். இது வந்து முசு முசு இலை கூட சொல்லுவாங்க, கோல்டுக்கு ரொம்பவே நல்லது இது. அப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த அளவு எடுத்திங்கன்னா இது 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன். இந்த ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஃப்ளேவர் கொடுத்துரும். அதனால் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு பாதி வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய தக்காளி, ஒரு 10 பூண்டு, இன்னொரு பாதி நான் அந்த வெங்காயம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஒன்று வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம், ஒன்று கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து மண்கடாயில் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நல்ல எண்ணெய் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டியூஸ்பூனில் தான் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மிளகு எல்லாமே கோல்டு காஃப் இருக்கிறவங்க இந்த டைம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதில் அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 5 பூண்டு எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கிரேவிக்கு தனியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இதில் வந்து பாதி வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அதுலேயும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகு காரம், அதுக்கு இல்லாமல் நம்ம வந்து இப்போ வெத்தலை, அப்புறம் முசு இலை, இந்த கற்பூரவள்ளி, இது எல்லாமே பார்த்திங்கனாலே கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது தான். இப்போ நான் வந்து வெத்தலையை வந்து நல்லா கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பச்சை இலையும் இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம. இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அது ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும், அதே மாதிரி அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸும் போயிடும். அதனால தான் லைட்டாக அந்த ஸ்மெல் லைட்டாக போகிற அளவு வதக்கினா போதும். இப்போ நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ குழந்தைங்களுக்கெலாம் பண்ணி இல்லை பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லியுமே கூட ஒரு 2 ஸ்பூன் குழம்புல சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கனாலே போதும். இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம தேவைப்படும் போது கிரேவிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே மெடிசினல் பெனிஃபிட்ஸ் உள்ள ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்காதீங்க, அது தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் சும்மா அந்த மிக்ஸ் ஆன உடனே நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே கடாயில் வந்து நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நாளைக்கு நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுமா நான் வந்து இந்த சைஸ் புளி வந்து ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு இந்த சைஸ் புளி போதும். இதை நல்லா கரைச்சி நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வடகம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் வெந்தயம் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க பூண்டு, அப்புறமா வெங்காயம் நான் பாதி, அதாவது ஒரு வெங்காயம் எடுத்து நான் பாதி வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன், பாதி வந்து நான் இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆக்சுவலி வந்து இந்த கோல்டு டைம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சாப்பிடும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சளி அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு கர்ச்சீஃபோடு தான் இதை உட்கார வச்சு சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போதே உங்கள் மூக்கில் இருந்து அந்த அளவுக்கு அந்த சளி எல்லாமே உங்களுக்கு தெரியும். சாப்பிடும்போதே அப்படியே வேர்த்து வெளியே வரும், அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நான் இப்போ இந்த கிரேவிக்கான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஏன்னா இது வந்து நம்ம மெடிசினல் சாப்பிட்றத விட இந்த மாதிரி இலை மாதிரி அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இந்த கற்பூரவள்ளி, இந்த வெத்தலை இதெல்லாமே வந்து இந்த கோல்டுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது நீங்கள் வந்து பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே போல் அது அந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. எப்போவுமே நீங்கள் யூஸ்வலாகவே சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ மீன் குழம்புலாம் வச்சாலே நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். அந்த மாதிரி இந்த மாதிரி கிரேவி கூட நீங்கள் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு அந்த ஊற தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இலை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த இலை அப்புறம் மிளகு சீரகம் எல்லாமே அரைச்சிட்டேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சப்போஸ் நீங்கள் வந்து மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் வந்து அந்த மிளகாத்தூளோட ஃப்ளேவரே இல்லாமல் உங்களுக்கு வெறும் மிளகோட இது மட்டும் இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து அந்த புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த புளியோடு சேர்த்து இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், நான் இந்த புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சால்ட்டு காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிவிடுங்க. அதுக்கு இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் இது எல்லாமே ஏதாவது சால்ட் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு அப்படியே லைட்டு க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் அது கொதித்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌன் கலருக்கு மாறிடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அப்படியே லைட் ப்ரௌன் கலருக்கு மாறுது பாருங்கள். இப்போ சூப்பரான 5 இலை மூலிகை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது வந்து நீங்கள் எப்படி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.